என்ன சொல்லுங்க. மேடம், பில் கலெக்டர் கார்த்தியோட அண்ணன் சரவணன் வந்து ஆபீஸே அடிச்சு நொறுக்கி உடைச்சு போட்டாரு மேடம். உங்களையும் அசிங்கமா பேசிட்டு தடுக்க போன பியூனையும் அடிச்சிட்டா மேடம். அப்படியா? மேடம், அந்த சரவணன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. அவன் அடிச்சதுல நம்ம பியூனுக்கு ஏதாவது ரத்த காயம் இருக்கா? அதெல்லாம் இல்ல மேடம். மேடம், இருங்க. பக்கத்துல நம்ம செம்புலி இருக்காரா? இருக்காரு மேடம். நீங்க செம்புலி கிட்ட போனை கொடுங்க. செம்புலி, இங்க வாங்க. சார், மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். குட் மார்னிங் மேடம். இது குட் மார்னிங்கா இல்ல பேட் மார்னிங்காங்கிறது உங்க கையில தான் இருக்கு செம்புலி. என்ன பண்ணணும் மேடம்? கற்பூர புத்தி தான். நான் சொல்லாமலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் இப்ப தெளிவா சொல்றேன், என்ன விஷயம்னு கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். செம்புலி, புரிஞ்சுதா? ஓகே மேடம். நான் லைன்லயே இருக்கேன். டூ இட் நவ். சிவா, வாங்க. செம்புலி சார், இங்க நடந்த எல்லாத்தையும் மேடத்துக்கிட்ட சொன்னீங்களா? அந்த சரவணனை அடி வெளுக்க சொன்னாங்களா? அடி வெளுக்க தான் சொன்னாங்க. ஆமா, விடக்கூடாது சரவண. சார், இதை பிடிங்க. என்ன எதுக்கு சார் அடிச்சீங்க? மேடம் தான் அடிக்க சொன்னாங்க. போனை கொடுங்க சார். மேடம், முடிஞ்சு மேடம். வெரி குட். ரத்தம் வருதா? வருது மேடம். சரி, போன பியூன் கிட்ட கொடுங்க. சரிங்க மேடம். இந்தாயா, மேடம் உங்ககிட்ட பேசணுமா? மேடம். சிவா, அழாதீங்க சிவா. மேடம், ரத்தம் நிறைய வருது மேடம். தொடச்சுக்கோங்க. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கவனமா பதில் சொல்லுங்க. கேளுங்க மேடம். இப்ப உங்களை அடிச்சது யாரு? வேற யார் மேடம்? என்ன செம்புலி சார் தான் அடிச்சாரு மேடம். செம்புலி அடிச்சாரு? ஆமா மேடம். நல்லா யோசிச்சு பார்த்து கரெக்டா பதில் சொல்லணும். கிங்க, இப்ப சொல்லுங்க. பதில கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களை அடிச்சது யாரு? சரவணன் மேடம். வெரி குட். அந்த சரவணன் யார் சொல்லி அடிச்சா? நம்ம பில் கலெக்டர் கார்த்தி சார் சொல்லி அவர் அண்ணன் அடிச்சாரு மேடம். கரெக்ட். நீங்க பிரில்லியன்ட் நிரூபிச்சிட்டீங்க சிவா. தேங்க்ஸ் மேடம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்களோ அத அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே மேடம். கொடுத்துறேன் மேடம். எக்காரணத்தை கொண்டும் நான் சொல்லிதான் நீங்க இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம். தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல சிவா? தெரியும் மேடம். வெரி குட். பிஏவியும் செம்பலியும் உங்க கூட ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். சரிங்க மேடம். சரி, ஓகே. நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க மேடம். கொடுங்க. மேடம் என்ன சொன்னாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. சரி, வாங்க. தோசை நல்லா இருக்குல்ல? சின்னதா கொடுங்க. நீ கையே வைக்க கூடாது. இது ஃபுல்லா நான் தான் ஊட்டி விடுவேன். போதும் சின்னதா. பிடிக்காதுடி. இன்னும் பாதி தோசை கூட வரல. நானே சாப்பிட்டு. கையெடு, கையெடு. தோசையில கை வச்சா அவ்வளவுதான். மொத்த தோசையும் நான் தான் ஊட்டி விடுவேன். நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. இந்த சாப்பிடுறீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்ல உங்க வீட்டுல பூகம்பமே வெடிக்க போகுது. அடுத்த நிமிஷமே நீங்க இங்க இருந்து ஓட போறீங்க. செல்லுகளே, கார்த்திக்கும் அண்ணமும் ஏற்காடுக்கு போயிருக்கிறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாவம், அண்ணத்துக்கு ஏதோ விடிவு காலம் வந்த மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் செல்லுகளே. கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பாங்க சண்முகம். இனிமே நம்ம அவங்கள நினைச்சு சந்தோஷமா தான் இருப்போமே தவிர கவலைப்பட வேண்டிய அவசியமே வராது. ஆமா செல்லுகளே, அவங்கள நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டோம். பரவாயில்ல செல்லுகளே, நாம கவலைப்படுறதோடு சரி, ஆனா அந்த பிள்ளைங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு.
இனிமே அவங்க 2 பேரும் சந்தோஷமாவே தான் இருப்பாங்க. சண்முகம், போலீஸ் வருதுப்பா. வாங்க சார். என்ன விஷயம் சார்? சார், ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க சார். அது உங்க பையன் கார்த்திகை விசாரிக்கும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கார்த்திக் வீட்ல இருக்காரா? இங்க இல்ல சார். கார்த்திக் ஒரு ஒய்ஃபோட ஏற்காடு போயிருக்காரு சார். போலீஸா? ஐயோ மணி, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குது மணி. இன்னும் நமக்கு அரசியல் வாழ்க்கையே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள எதுக்கு பந்தோபஸ்துக்கு வந்திருக்கானுவா? சார், என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. உங்க பையன் கார்த்திக் அவர் ஆபீஸ்ல மெமோ கொடுத்துட்டான்ற கோவத்துல அவங்க அண்ணன் சரவணனை தூண்டி விட்டு ஆபீஸ்க்கு வர வச்சிருக்கான். சரவண கார்த்திகோட ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற சேர் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கான். தடுக்க வந்த பியூனையும் அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கான். சார், ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ணது சரவணன். சரவணன் மேல பியூனு கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுக்கு கார்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சார், நான் தான் சொன்னேன்ல, கார்த்திக் சொல்லிதான் சரவணன் இத பண்ணிருக்காப்ல. அதனால பியூன் போய் கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார், சரவண ஆபீஸ்க்கு வந்து அங்க கலாட்டா பண்ணதுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார், நான் தான் சொன்னேன் இல்ல சார், கார்த்திக் அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹனிமூனுக்காக ஏற்காடுக்கு போயிருக்கான் சார். சார், இந்த சரவணன் பையன் ஏற்கனவே என்னை ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு தலைமுறைவா ஓடி போனவன் சார். அவன் மேல ஏற்கனவே நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார். சார், கார்த்திக் சொல்லி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவனாதான் சார் செஞ்சிருப்பான். இதுல எதுக்கு கார்த்திக் இழுத்து விட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். சார், இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சதி இருக்கு சார். அது என்னன்னு கண்டுபிடிக்கதான் நான் வந்திருக்கேன். உங்க 2 பசங்க மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் 24 மணி நேரத்துல ஸ்டேஷன்ல ஆஜராகலனா என்னோட ஆக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அதை என்ன பண்ண வச்சிடாதீங்க. என்ன மணி, இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு?